எல்லாருக்கும் வணக்கம். நிறைய வெங்காயம் போட்டு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மழை காலத்தில் எல்லோரும் போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி சூடாக எண்ணெயில் பொரிச்சதை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குளிருக்கும் இதமாக இருக்கும். மழை காலத்தில் மழை டைமில் சூடாக சாப்பிட்ணுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் 2ஆக கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேங்க. அதோட 5 பச்சை மிளகாவும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த கட் பண்ண வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டு இதோட உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாங்க. அப்போ தான் அந்த போண்டாவுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேங்க. அதே போல் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி இதோட கருவேப்பிலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ மாவு கடலை மாவு எடுத்து இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் அதோடு என்ன பண்ணணுன்னா சோடா மாவு ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அந்த சாஃப்டாக வரும் போண்டா. ஸோ அதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு தண்ணியில் கலந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இல்லை 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது போண்டா மாவு கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு திக்னஸோ தண்ணி எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து விடணுங்க. அப்போ தான் போண்டா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் வரத்துக்காக நம்ம காய வச்ச எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி மாவை நம்ம கலந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சூடாக காய வச்ச எண்ணெயில் இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி காஞ்ச எண்ணெயில் போட்டோன்னே பார்த்திங்கன்னா போண்டா அது மிதந்து வந்துடும். கீழே அடியில் இதாகாமல் அப்படியே மிதந்து வந்துடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து விட்டு போண்டா ப்ரௌனிஷ் கலர் அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த எண்ணெயில் கொதிக்கிறது நின்றுச்சுன்னா போண்டா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுற வேணாம். இதை நீங்கள் தொட்டு பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.